என்ன குரு வந்துட்டீங்களா? என்ன இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? ஆ? குரு, என்ன இதெல்லாம்? ஸ்டூடியோ கோவில் மாரி தானே நெனைப்பீங்க. இங்கேயே இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. என்னதான் ஆச்சு குரு? குரு, நான் ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க பதில் பேசாம இத ஊத்திக்கிட்டே இருக்கீங்க. என்ன ஆச்சு குரு? டேய், இதுக்கு மேல என்னதான்டா ஆகணும்? என் வாழ்க்கைக்கு அர்த்தமா நான் யார நினைச்சனோ, யாருக்காக நான் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருந்தனோ, அவளுக்கு என் மேல கொஞ்சம் கூட லவ் இல்லைன்னு சொல்லிட்டாடா. என் மேல சுத்தமா லவ் இல்லைன்னு சொல்லிட்டாடா. அவளே அப்படி பேசினதுக்கு அப்புறம் நான் மட்டும் ஒழுக்கமா இருந்து என்னடா பண்ண போறேன்? சொல்றா, என்னடா பண்ண போறேன்? ஆ? ஐயோ! குரு, யார சொல்றீங்க? காவ்யாவியா? ஆமாண்டா. குரு, என்ன நடந்தது குரு? காவ்யா ஏன் அப்படி சொன்னாங்க? என்ன வேணா நடந்திருக்கலாம்டா. அவ எப்பறம் என்ன பார்த்து அந்த வார்த்தை சொல்லலாம்? குரு, குரு என்ன குரு இப்படி குடிக்கிறீங்க? தப்பு பண்ணாதீங்க. என்னவா இருந்தாலும் பேசிக்கலாம் குரு. இருங்க. ம்ஹும். இனிமே பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. அவ வாயால அந்த வார்த்தையை கேட்டப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. குரு, நீங்க சிங்கப்பூர் வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் தானே அப்படி சொல்லிருக்காங்க. அதையே நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? டேய், அ. என்னடா சொல்ற நீ? ஆ? என்ன நிலைமையில இல்லன்னா என்ன நிலைமையில இருக்கேன் நான் இப்ப? இப்ப என்ன மோசமான நிலைமையில இருக்க? நல்லா தானடா இருக்கேன். ஏதோ கொஞ்சம் கடன் இருக்குது. ஏன் என்னால அந்த கடனை அடைக்க முடியாதா? எனக்கு அந்த திறமை இல்லையா? ஆ? இந்த கடனுக்காக அவ எப்படி அந்த வார்த்தை சொல்லலாம்? சொல்றா, எப்படி அவ சொல்லலாம்? சொல்றா. இல்ல குரு. இப்ப என்ன மூட்ல இருக்காருன்னு தெரியலையே. பக்கத்துல போகவும் பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? டேய் குட்டி புலி, சொல்லுங்க குரு. குரு, குரு என்னாச்சு குரு? டேய் உனக்கே தெரியும்லடா காவியா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. ஆமா ஆமா குரு. அது ஏன்டா அவளுக்கு புரிய மாட்டேங்குது? என்ன பார்த்து கொஞ்சம் கூட என் மேல அன்பு இல்லைன்னு சொல்றதுக்கு அவளுக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? குட்டி புலி, என்னால தாங்கிக்கவே முடியலடா. என்னால தாங்கிக்கவே முடியலடா. என்னால முடியலடா. அழுகையா வருதுடா. ஏன்டா அவ மட்டும் இப்படி இருக்கா? ஏன்டா அவ மட்டும் அப்படி இருக்கா? நீ ஏன் காவியா என்ன புரிஞ்சுக்கவே மாட்ற? லட்சம் இல்ல காவியா, கோடியில சம்பளம் கிடைச்சாலும் என் வாழ்க்கையில அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லடி. நீ மட்டும்தான் என்னைக்குமே என் வாழ்க்கையில பெரிய விஷயம். உனக்கு ஏன்டி இது புரிய மாட்டேங்குது? உன்னை விட்டு பிரிய கூடாது தானடி அந்த வேலையே வேணான்னு சொல்றேன். அது மட்டும் ஏன்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது? குரு, அழாதீங்க குரு. இல்ல, உனக்கு புரியாமலாம் இல்ல. உனக்கு புரிஞ்சு என்ன காயப்படுத்தணும்னு வேணும்னே தான் பண்ற. நல்லா காயப்படுத்து. நான் அழுணும்னு தானே இதெல்லாம் பண்ற. நான் அழுகுறேன், நல்லா அழுகுறேன். உன்னாலதான் நான் நல்லா அழுகுறேன். சந்தோஷமா என்ன நல்லா அழுவை. குரு, குரு, குரு அழாதீங்க குரு. விடுறா. குரு, 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 குரு வேணாம் குரு. போதும் குரு. குரு வேண்டாம் குரு. டேய் போடா. உனக்கு என் வலி புரியாதுடா. யாருக்குமே என் மனசு புரியலல்ல. எல்லாருக்குமே பணம் தான்டா பெருசா போச்சு. அதுக்காக இந்த ஜடம் ஓடிக்கிட்டே இருக்கணும். யாருக்காக நான் இதெல்லாம் பண்றேனோ, அவளே என்ன புரிஞ்சுக்காம மனசுல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம்
நான் யாருக்காகடா ஓடணும்? நான் எதுக்காகடா இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்? சொல்றா. எனக்கு எதுவுமே வேணாம்டா. எனக்கு வாழவே பிடிக்கலடா. குரு 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 வேணாம் குரு குரு. சொல்றா. எனக்கு வாழவே பிடிக்கலடா. நான் சாவணும்டா. நான் சாவணும்டா. உர்றா என்ன. வேண்டாம் குரு. உர்றா. குட்டி புலி நீ தலையிடாதடா. தப்பு காவியா. காவியா, என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியே நீ. குட்டி புலி கால் பண்றாரு. ஏய் காவியா, இந்தா குட்டி புலி கூப்பிடுறாரு. ஹலோ குட்டி புலி. காவியா, நீங்க உடனே கொஞ்சம் கிளம்பி ஸ்டுடியோக்கு வர முடியுமா? ஏன் என்னாச்சு குட்டி புலி? ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? குரு ஸ்டுடியோக்கு வந்து குடிச்சிட்டு ஒரே பிரச்சனை பண்றாரு. பாட்டில் அப்படியே உடைச்சு கையாத்துக்கு போறேன்னு பயமுறுத்திட்டாரு. நீங்க வாங்க ப்ளீஸ். என்ன சொல்றீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதோ இப்பவே வரேன். ஏய் என்னாச்சுடி? ஏன் நம்ம டென்ஷனா உடனே பேசுற? ஸ்டுடியோக்கு போணும். வா போலாம். என்னாச்சுடி? ஐயோ வா போலாம். போற வழியில சொல்றேன். சரி வா. தீபக், என்ன பாக்குற? தலைய புடிடி. ஏய் தலைய புடிடி. ராணி போய் தண்ணி எடுத்துட்டு வா. காவியா, ஐயோ இந்தா, நில்லுங்க. தண்ணி குடு. குடிங்க. ஏய் வாடி போலாம். வாங்க போலாம். கண்மணி நில்லு, காரணம் சொல்லு. காதல் கிளியே கோவமா. கண்மணி இல்லு, ஆவியா நெல்லு, காரணம் சொல்லு. காதல் கிளியே கோவமா. காவியா, என் மனசு முழுக்க வேற நினைப்பே இல்லாம நீ மட்டும்தான் நிறைஞ்சிருக்க. ஆனா ஓரத்துல கூட நான் இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி காவியா மனசு வந்துச்சு? அவ்வளோ தூரமா நான் வேண்டாதவன் ஆயிட்டேன். ஏய், காவியா, என்னடி குடிச்சிட்டு இப்படி புலம்புறாரு? அப்படி என்னடி சொன்ன? வேலைக்கு வெளிநாடு இப்ப எல்லா விளக்கமும் சொல்லணுமா? பேசாம இருடி. அது இந்த பாட்டில்ல ஒரு கட்டிங் பேலன்ஸ் இருந்ததா, அதை குடிக்க விடாம குட்டி புலி வர கடுப்பேத்திட்டான். அதான் இப்படி பேலன்ஸ் இல்லாம ஆடிக்கிட்டு இருக்கேன். புதுவா குடிச்சிருந்தா சரியா இருந்திருப்பேன். என்ன பாத்துட்டு இருக்க? ஆட்டோ எடு. ஏன் ஆட்டோ எடுக்கிறதுல அப்புறம் இருக்கட்டும். இவர் என்னடி பாந்தி எடுக்கிற அளவுக்குலாம் குடிச்சிருக்காரு? இவர் குடிப்பாருன்னு உனக்கு முதல்லயே தெரியுமா? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? ஏண்டி, இது கூட தெரியாம இத்தனை நாள் நீ தீபக்கோட எப்படி குடும்பம் நடத்துன? நான் குடும்பம் நடத்துறேன், நீ பாத்த. இல்ல, இத்தனை நாள் கூடவே இருந்திருக்க, சும்மா பேசும்போது கூட இதெல்லாம் கேட்டதே இல்லையா? அப்புறம் என்னடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்? ராணி, நீ யாருக்கேன்னு பாக்குற. ஏற்கனவே இவர் ஒரு பக்கம் படுத்துறாரு, நீ ஒரு பக்கம் டென்ஷன் ஏத்தாத. போய் ஆட்டோ எடு. சண்டை போடாதீங்க. ஒரு கட்டிங் போட்டா சரியாயிடும். சண்டை போடாதீங்க. வாடி. வாங்க. வாங்க. ஐயோ, வாங்க தீபக். நான் வேணா வண்டி ஓட்டவா? வாங்க தீபக், உட்காருங்க. நான் போங்க. வந்து நல்லா ஓட்டுவேன். ஐயோ, வண்டியில இருங்க. இங்க இல்ல, இங்க இல்ல, அந்த பக்கம். ஓட்டலாம், அப்புறம் ஓட்டிக்கலாம். உட்காருங்க. முதல்ல ஏறுங்க. முன்னாடி உட்காந்து ஓட்டுறேன். தீபக், வீடு வந்துருச்சு. வாங்க. பாத்து பாத்து பாத்து. விழ போறீங்க. பாத்து. வாங்க. காவியா, இன்னொரு ரவுண்டு போமா? அந்த காலிங் பெல் அடி. தீபக்,
ஆ ஆ. ஐயோ இதோ வரேன். பாத்து. தீபக் என்னடா என்ன ஆச்சு? டேய் என்ன ஆச்சுன்னு கேக்குறல்ல. குடிச்சிருக்காரு. குடிச்சிருக்கானா? அம்மா அடி பாவிங்களா, இத்தனை வருஷத்துல என் புள்ள ஒரு நாள் கூட குடிச்சிட்டு வந்ததில்ல. அப்படிப்பட்டவன கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல இப்படி குடிகாரனா மாத்திட்டீங்களேடி பாவிகளா. உன்ன மாதிரி ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு படாத கஷ்டம் எல்லாம் படுறோம்னு நினைச்சு நினைச்சு மனசு